உமா, இந்த ஒரு குடம் நிரம்பினதும் எடுத்து வச்சு தண்ணி பிடிச்சிக்க, சரியா? நான் இதை ஊற்றிட்டு வரேன். வீட்டில் சுத்தமாக தண்ணியே காணோம். சரிக்கா. உமா, நேற்று கூட லட்சுமிக்கா 20 குடம் தண்ணி பிடிச்சிச்சு. இன்னைக்கு பாத்தியா, சுத்தமாக தண்ணி இல்லைங்குது. ஆமாக்கா, நானும் பார்த்தேன். நிறைய தண்ணி பிடிச்சாங்க. முதலாம் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றது. அதில் பார்பர் பீரங்கி பயன்படுத்தினார். முதலாம் பானிபட் போர் பார்பருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றது. அதில் பார்பர் பீரங்கியை பயன்படுத்தினார். சின்ன குருவியே, மா சொல்லுமா. சோறாக்கி எம்பிட்டு நேரமாச்சு, சாப்பிட்டு படிக்கலாம்லம்மா. சரிம்மா, இந்த போறேன். வசந்தி, நான் இந்த வெள்ளை குடத்தை எடுத்துட்டு போறேன். நீ பிடிச்சதும் இந்த ப்ளூ குடத்தை எடுத்து வச்சிடறியா? பத்தியம்மா, அப்படியே என்ன லட்சுமி அக்கா வேலை வாங்குது. ஆமாக்கா. சரி லட்சுமி அக்கா, நீங்க வச்சுட்டு போங்க, நான் பிடிச்சி வைக்க. நாலுமுடி, நீ போன வாட்டி பிடிக்க முன்னாடியே என் குடத்துக்கு பிடிச்சி வைக்க சொன்னேன்ல, என்னாச்சு வெறும் காலியா கிடக்கு? அது அது இங்கதான் பிடிச்ச சின்ன பொண்ணு. அது அக்கா கொண்டு போய் ஊத்திட்டு வந்துட்டாங்க. அது அப்படி இல்லை சின்ன பொண்ணு, நீ வரதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. யாராவது அந்த தண்ணியை எடுத்து அவங்க வீட்டுக்கு ஊத்திக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதான் நான் கொண்டு போய் ஊத்திட்டு வந்துட்டேன். எதுவும் தப்பா நினைக்காத. சரி சரி, உன் முகம் ஏன் இம்புட்டு சோகமா இருக்கு? அதை வச்சு சொல்லு. அதான சின்ன பொண்ணு, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். எப்பவுமே கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு கிடப்ப, இன்னைக்கு என்ன பேசவே மாட்டேங்க. அது ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கா, நேற்று நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரச்ச பண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்ல, அதை யாரும் எங்கள் வீட்டு பரட்டைக்கிட்ட வத்தி வச்சு விட்ருக்காங்க. அதுதான் நேற்று நைட்ல இருந்து ஒரே புலம்பு, தாங்க முடியல. யாரு போய் சொன்னாங்களா சின்ன பொண்ணு? உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? அந்த சகுனி யாருன்னு மட்டும் எனக்கு தெரியல வசந்தி அக்கா. வேலை நம்ம மாட்டல. பாவம் சின்ன பொண்ணு, நீ கல்யாணம் ஆயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் மாமியா கிட்ட. நாலுமுடி, ஏன் நாலுமுடி? அவதான் வீட்டு வேலையை செய்ய ஊர் சுத்தி திரியறானா, நீ அவளை ஏத்தி விடுற. அவங்க மாமியை எம்பிட்டு கஷ்டப்பட்டு அவ பெத்த பிள்ளையும் வீட்டு வேலையும் பாக்குது. நீ என்னடா கோல் மூட்டி விடுற? ஏன் சின்ன பொண்ணு, நீ இந்த நாலுமுடி பேச்சு கேட்டு ஆடுவியா? உன் மாமியா உனக்கு எவ்வளவு உபகாரமா இருக்கு. லட்சுமி அக்கா, உங்களுக்கு என் மாமியாவை பத்தி தெரியாது. அது எம்பிட்டு பேச்சு பேச தெரியுங்களா? என்னமோ போகட்டி, நீயாச்சு உங்க மாமியாச்சு. என் உமா, என் குடத்தை மறக்காம வச்சிரு. என்ன? முதலாம் பானிபட் போரில் பீரங்கி பயன்படுத்தப்பட்டது. பீரங்கி பயன்படுத்தப்பட்டது. ஹலோ பண்பே, நான் தாம்மா அண்ணா பேசுறேன். அண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்கு? அம்மையும் நல்லா இருக்குடா. உன்னைய பார்க்காம கிடக்கறதுனால சோகமா இருக்கு. அம்பிட்டுதே. சரி, அம்மா எங்க அம்மாட்ட ஃபர்ஸ்ட் போன கொடு. அண்ணா, அம்மா தண்ணி பிடிக்க போயிருக்காவ. சரி சரி, நான் 2 நாள் கழிச்சு காலையில 10 மணிக்கு ஃபிளைட்டுக்கு வரேன். அம்மா கிட்ட சொல்லிடு. சரிண்ணா. அக்கா, நீங்க மட்டும் எப்படி படுக்கு படுக்குன்னு தண்ணியை பிடிச்சிட்டு போயிட்டே கிடக்கீங்க? நான் என் குடத்துக்கு என் டயத்து கரெக்டா தான் பிடிக்க சின்ன பொண்ணு. சும்மா என்னவே சொல்லாதியா. அம்மா, என்னம்மா உன்னை சாப்பிட சொல்லிட்டுல வந்தேன், இங்க வந்து நிக்க. அம்மா, அண்ணன் ஃபோன் பண்ணுச்சு, அதை சொல்லத்தான் வந்தேன். இது அன்பு ஃபோன் பண்ணானா? குடு குடு, லைன்ல இருக்கியானா? இல்லம்மா, அண்ணன் இன்னும் 2 நாள்ல காலையில 10 மணி ஃபிளைட்டுக்கு வரேன்னு சொல்லுச்சு. அதை சொல்லத்தான் கூப்பிட்டுச்சு. உன்கிட்ட சொல்ல சொல்லிருச்சு. சின்ன மகன் வெளிநாட்டுல இருந்து வாரான். கண்டிப்பா சாக்லேட்டு சென்ட் எல்லாம் வாங்கிடுவான். அப்படியே லட்சுமி கூட போய் அதுல 2 எடுத்துட்டு வந்துடணும். காது வலிக்குது, விடு சின்ன பொண்ணே, விடு விடு. ஏன் நாலுமுடி, அவங்க மகனை வெளிநாடு போய் 5 வருஷம் கழிச்சு வாராங்க, அதுலயும் போய் ஆட்டை போட பார்க்க. சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. அது என்ன வெளிநாட்டுல சும்மாவா இருந்துட்டு வராங்க? மாசம் மாசம் பணம் அனுப்புறாங்கல்ல, அப்புறம் என்ன? அதுக்கு அவங்க குடும்பத்துக்குன்னு வாங்கிட்டு வரதையெல்லாம் நம்ம கேட்க முடியுமா நாலுமுடி? சின்ன பொண்ணு, யாரும் வெளிநாட்டுல இருந்து வரும்போது சும்மா வரமாட்டாங்க. நிறைய வாங்கி வருவாங்க. அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும். நம்ம லட்சுமியோடவே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவோம். என்ன? அக்கா, நானும் வாரேன். இவன் ஒருத்தி. சரி சரி, நீ எங்க கூட வா. ஆளுக்கு 2 பிரிச்சுக்கோ, சரியா? சரிக்கா. சின்ன பொண்ணு, இப்ப லட்சுமி அக்கா கிட்ட நம்ம தான் கூட்டிட்டு போறோம்னு எப்படியாவது ஓகே சொல்ல வைக்கணும். அதுதான் நம்ம பிளான். எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? நீ என்ன வேணா பண்ணு, ஆனா இங்கிலீஷ்ல பேசுற மட்டும் எங்களை சாவடிக்காத. அது ஃபன். லட்சுமி அக்கா, சொல்லு வசந்தி. லட்சுமி அக்கா, அப்புறம் எப்ப நீங்க ஏர்போர்ட் போறீங்க? ஏர்போர்ட்டா? எதுக்கு வசந்தி? அதான் உங்க மகனை கூட்டியாரணும்லக்கா. அவன் என்ன சின்ன குழந்தையாமா, அவனே வந்துருவான். நாலுமுடி, என்ன லட்சுமி அக்கா இப்படி சொல்லுது? சத்த இரு, பேசிக்கிட்டு இருக்கேல்ல.
லட்சுமி அக்கா, என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? உங்களுக்காக கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்பிச்ச மகன் 5 வருஷம் கழிச்சு வரா, அவனே வருவான்னு சொல்றீங்க. கூட்டிட்டு வர வேண்டாமா? என்ன வசந்தி இப்படி சொல்லிவிட்டேன்? என் மகன் மேல பாசமே இல்லாத மாதிரி சொல்லுதிய. பாத்தியா, விட்டு போடுற மாதிரி போட்டாதான் வர மாதிரி வரும். சேச்சே, இப்படி சொல்லுவேன் லட்சுமி அக்கா. உங்களை ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டி ஏறதா சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு வழி தெரிஞ்சா நானே போய் கூட்டி ஏந்திர மாட்டேனாமா? என்ன பண்ண, எனக்கு ஏர்போர்ட்டுக்கு வழியும் தெரியாது, அங்க போய் எதுவும் கேட்கவும் தெரியாதுல்ல. ஏக்கா, அக்கம் பக்கத்து வீடு நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க கூட்டி போறோம். நாளைக்கு நம்ம எல்லாரும் போறோம், ஏர்போர்ட்ல போய் உங்க மகனை பிக்கப் பண்றோம், சரியா? அன்னைக்கு ஆட்டோல போகும்போது எனக்கு இடம் பத்தல, இல்ல என் மகனை வேற கூட்டி ஏறணுமா? எப்படிமா? லட்சுமி அக்கா, கவலையை விடுங்க. என் காரை நான் கொண்டாரேன், அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. காரா? அதுல நான் இது வரைக்கும் போனதே இல்லையே சின்ன பொண்ணு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, கவலையை விடுங்க. நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் உங்க மகன் கையில ஒப்படைக்கிறேன், சரியா? இல்ல சின்ன பொண்ணு, உங்களுக்குலாம் எதுக்கு சிரமம்? நீங்க யாரும் வர வேணாம், நானே காரை வாடகைக்கு எடுத்து என் மகனை போய் கூட்டி அனுப்புறேன். அக்கா, உங்களுக்கு அங்க ஏர்போர்ட்ல எதோக்க போறதுனாவும் தெரியுமா? எதுவுமே தெரியாதுல்ல, பேசாம இங்க கூட வாங்க, நம்ம எல்லாரும் போறோம், உங்க மகனை கூட்டியாரோம். அம்பிட்டுதே. யார கூட்டியார போறீங்க? வாமா நீயா, இப்பதான் வேலை முடிஞ்சுச்சா? ஆமாமா, வேலை முடிஞ்சு கடைசி பஸ்ஸுக்கு தான் வாரேன். யார கூட்டியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வேற யாரு? உன் ஃப்ரெண்டு அன்புதான் ஊர்ல இருந்து வாரா. அதுடே, அன்பு வாரானா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாம்மா, இவங்களோட கார்ல போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு கிடக்கேன். இதுல யோசனை பண்ண என்னமா இருக்கு? அவங்களோட சேர்ந்து போயிட்டு வாங்க, உங்களுக்கு பாதுகாப்பா போன மாதிரி இருக்கும்ல. சரி இனியா, நான் அவங்களோடய போய்க்கிடுதேன். நீயும் போய் குடலாம் எடுத்துட்டு வந்துரு, தண்ணி நிக்க போது பாரு. சரிம்மா, தான் வாரேன். மா, அடடே, இனியா குட்டி வந்துட்டியாம்மா? மா, என்னம்மா காலையில் வச்சுட்டு போன கஞ்சியிலேருந்து காப்பிலேருந்து அப்படியே கிடக்கு, எதுவும் சாப்பிடலையா நீன்னு? ஏம்மா இப்படி சாப்பிடாம உடம்பு சரியில்லாம ஆக்கிட்டு கிடக்க? உனக்காக தானே நான் இம்பிட்டு கஷ்டப்படுதேன். அச்சோ இனியா குட்டி, பக்கத்து வீட்டு லட்சுமி அக்காவே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவையிலே அந்த பாத்திரத்தை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் நான் நம்ம வீட்டில் வச்சது எதையுமே சாப்பிடல. தப்பா எடுத்துக்காதடா கண்ணு. ஓ, அதான் எல்லாம் அப்படியே கிடக்கா? நான் வேற நீ சாப்பிடலையோன்னு பயந்துட்டேம்மா. அவங்க வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சிருந்தான்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதான் சாப்பிட்டேன். உனக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன், போய் சாப்பிடுமா. இப்போதானே வந்தேன். இல்லைம்மா, தண்ணி வந்துருச்சு, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுதேன். ஏம்மா, நீ வேற காலையிலேருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இப்போதான் நான் வரேன். நீ போய் சாப்பிடு போ. போய் உன் தங்கச்சி நிறுவ தண்ணி பிடிக்க சொல்லு. சரிம்மா, நான் சொல்லி பார்க்குதேன். நீ உடம்பு சரியில்லாமல் கிடக்க, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. பாவம் என் பிள்ளை இனியா, குடிகார புருஷனை கட்டிட்டு நான் படுற கஷ்டம் பத்தாம அவளும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துதா. சொல்லு ரிஷி, நான் இப்பதான் கேப்பச்சினோ குடிச்சிட்டு இருக்கேன். சாப்பிட்ற நேரத்துக்கு போயிட்டு காப்பி குடிச்சிட்டு கிடக்க? இல்லப்பா, இன்னும் எங்க வீட்டுக்கு என்ன குக் பண்ணல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, நேரத்துக்கு சாப்பிடணும் என்ன? சாப்பிடுதேன். அப்புறம் ரிஷி? அப்புறம் என்ன டீ, நீ என்ன பேச்சு போட்டி கூப்பிடுறதாக வரியா போவோம்? ரிஷி விளையாடாதடா. பின்ன சொல்லாம காலையில இருந்து எம்பிட்டு நேரம் என் கூட தானே இருந்த, மறுபடி அப்புறம் 100 டைம் கேட்டா இப்படி சொல்ல வேற என்னது சொல்லவா? அது இல்ல ரிஷி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ல, அதான். சரி டீ, ரொம்ப சின்னுங்காத. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம், சரியா? சரி ரிஷி, நான் வைக்கிட்டா? நிருமா இருங்க, நான் பிறகு கூப்பிடுதேன். ஏக்கா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எவ்வளவு முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன், அப்ப வந்து இன்டரப்ட் பண்ற? நிரு, காலையிலேருந்து சூப்பர் மார்க்கெட் கவுண்டரில் நின்று காலெல்லாம் வலிக்குதுமா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமைக்கணும். அதுக்குள்ளே போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடுறியா? போ, அதெல்லாம் முடியாது, எனக்கு படிக்க வேலை கிடக்கு. உன்னை மாதிரி நான் வெட்டி ஆஃபீஸர் நினச்சியா? படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. ஏய் நிரு, தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், அடி பொழந்துருவேன் பார்த்துக்க. 4 அரியர் வச்சுக்கிட்டு படிக்கன்னு சொல்லிட்டு என் கூட ஊர் சுற்றிட்டு திரியிறியாமா? அக்கா பக்கத்துலாம் சொல்லி சிரிக்காங்க டி. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? வீட்டுக்கு வந்து ஒரு 4 வேலை செய்யலான்னு கிடையாது, தண்ணி பிடிச்சிட்டு வரனா இவ்வளோ சம்பச்சனப்படுத? தண்ணியெல்லாம் பிடிக்க முடியாது, அம்மாட்ட சொல்லுவியா? வேற என்ன பண்ணுவ? போய் சொல்லு போ. உன்னை சொல்லி குத்தமில்ல, சின்ன வயசுலேருந்து செல்லம் கொடுத்து வளர்த்து அம்மாவை சொல்லணும். கையில் என்ன டீ? காப்பியா? காப்பி எங்கேருந்து வந்துச்சு? இது காப்பி இல்லை காயு, கேப்பச்சினோ. ஆன்லைனில் புதுசாக ஒரு கஃபே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 250 ஒன்லி. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட சூப்பராக இருக்குல்ல. ஈவினிங் வைப்ஸ்னு கேப்ஷன் போட போகிறேன். எது 250 ரூபாயா? நிரு, 250 ரூபானா ஒரு மாசத்துக்கு தேவையான ரேஷன் அரிசி காசுடியாது. உனக்கு ஏதடி அம்பட்டு காசு? அதான் என்னோட கேஷியர் நீ இருக்கியே, உன்னோட பஸ்ல இருந்து அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டேன். டோன்ட் வரி, நான் பெரிய ரிச் பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு அந்த 250 ரூபாய்க்கு பதிலாக
250 crores தருவேன் பாத்துக்க. ஏய் எதுக்கிட்ட நீ அடிச்ச? இரு அப்பா அவர்கிட்ட சொல்றேன். உன் குடிகார அப்பங்கிட்ட போய் சொல்லு போ. 250 கோடியா? முதல்ல ஒழுங்கா காலேஜ் ஃபீஸ் கட்டுற வழியை பாரு. பணக்கார வீட்டுக்கார வந்து உன்னை தூக்கிட்டு போக போறானோ? உன் லட்சணத்துக்கு காலையில 11 மணிக்கு எந்திரிக்கிற, உனக்கு ஈவினிங் வைப்ஸ் கேக்குது. ஏய் இனியா, நீ ரொம்ப லோக்கலா இருக்க. உனக்கு எஸ்தெட்டிக்ஸ் பத்தியே தெரியல. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைல பார்த்துட்டு தான் வரப்போறாங்க. நான் இந்த ஏழை வீட்டில் பிறக்க வேண்டியவளே கிடையாது. ஆமா, நீ லண்டன் ராணி விக்டோரியா அரண்மனையில பிறக்க வேண்டியதா. தவறி வந்து இந்த டி நகர்ல வீட்டுக்குள்ள விழுந்துவிட்ட. போய் வாஷிங் மிஷின்ல இருக்க துணி எடுத்து காய போடுப்பா. முடியாது டி, என்ன பண்றியோ பண்ணிக்கோ. ஓஹோ, இந்த மாச மொபைல் ரீசார்ஜ் என்கிட்ட காசு வாங்கல. அச்சோ, காசு மட்டும் தராம இருக்காத இனியா. என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓஹோ, வேலை மட்டும் செய்ய முடியாது, காசு மட்டும் வாங்கிக்கிடுவேன். உன்னோட ஸ்டேட்டஸ நான் இப்ப டெலீட் பண்றேன் பாரு. ஓசி காசுல கேப்பச்சின குடிச்சிட்டு பத்தா பண்றியா நீனு? ஒழுங்கா எழுந்து வீட்டை பெருக்கி சமையல் வேலை எம்பிட்டுதையும் பாரு. இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு உனக்கு சோறு கிடையாது, வெறும் ஈவினிங் வைப் தான் சாப்பிடணும். சே, இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியுதா? எப்படியா ரிஷி கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் செட்டில் ஆயிடணும். ஏன் சின்ன பொண்ணு, காலையில விளக்குமாறு ரெண்டு கையில எடுத்துக்கிட்டு பயங்கர பிஸியா பெருக்கிற மாதிரி சீன் காட்டிட்டு கிடந்தியாமா? என்ன விஷயம்? நாலு முடி, என் மாமியா பேச்ச கேட்டுக்கிட்டு சும்மா என்கிட்ட வம்பளக்காத பாத்துக்க. நான் வீடு பெருக்க ஆரம்பிச்சா புயல் அடிச்ச மாதிரி இருக்கும் பாத்துக்க. இப்ப எதுக்கு தூசி பார்க்குமேன்ட்டு தான் அமைதியா நிக்கிறேன். யாரு நீ? வீடு பெருக்க லட்சம் தான் எங்க எல்லாருக்கும் தெரியுமே. நல்ல வேலை நீ எனக்கு மருமகளா வாய்க்கல. அதேதான் எனக்கும். நல்ல வேலை நீ எனக்கு மாமியாரா வாய்க்கல. சரி சரி, உனக்கு இருக்கிற 4 முடிக்கு இன்னைக்கு என்ன தேய்ச்சி வச்சிருக்க? பயங்கர வாசம் அடிக்குது. அதுவா, அது ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஆலிவ் ஆயில் சின்ன பொண்ணு. நல்லா இருக்குல்ல? இல்லையே 4 முடி, இது வேற ஏதோ சமையக்கட்டுல இருந்து ஏதோ ஸ்மெல் மாதிரி இல்ல வருது. சின்ன பொண்ணு, வசந்தி அக்கா தலையில இருந்து தோசை சுட்ட வாசனை வருது. ஆலிவ் ஆயிலுக்கு தோசை வாசனைக்கு வித்தியாசம் தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியும் வசந்திக்கா. உங்க மகன் தான் வந்து காலையில சொல்லிட்டு இருந்தான் என் பொண்ணு கிட்ட, அம்மா தோசை சுடுற எண்ணெய் தலையில வச்சுட்டாங்கன்னு. ஏன் 4 முடி, அதுதான் அப்பட்டமா தெரியுது தோசை சுடுற எண்ணெய் தானே. அப்புறம் எதுக்கு அவளை வயிற அவமானப்படுத்துறாங்களே. சின்ன பொண்ணு, நாளைக்கு சொன்ன மாதிரி காலம்பரம் கிளம்பிடுவோம்ல? அதெல்லாம் கவலையே படாதீங்க லட்சுமி அக்கா. உங்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஏர்போர்ட்ல நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. எது குண்டு கட்டா தூக்குவியா? என்னம்மா நீயே? வாமா லட்சுமி, என்ன இந்த பக்கம்? இந்த ஒட்டகச்சிவிங்க கிட்ட என்ன கேட்டிருக்கவ? என்ன பரட்ட வந்திருக்கு? சாரி, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அது ஒண்ணு இல்ல மதினி, நாளைக்கு என் மகன் ஃபிளைட்ல வரான்னு சொன்னேன்ல, அதான் ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டியாரலாம்ட்டு சின்ன பொண்ணை கார் ரெடி பண்ண சொல்லிட்டு கிடக்கேன். லட்சுமி அக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னதுதான் பாத்துக்கிடுங்க. கார்ல ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். நாளைக்கு நானே ஸ்டியரிங்க பிடிச்சி ஜூம்னு ஏர்போர்ட்டுக்கு கார் ஓட்டிட்டு வரேன். சரியா? ஏன் லட்சுமி, என்ன காரியம் பண்ண பார்த்த? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கப்படாதா? இவ டிரைவிங் நம்பி நீயும் ஏர்போர்ட் வரைக்கும் போற. இவ கார் ஓட்டுறா நம்பி நீ ஏர்போர்ட்டுக்கு போனீனா நீ உன் மகனை ஏர்போர்ட்ல பார்க்க முடியாது. நேரா அவங்கள யமலோகத்துல தான் பார்க்க வேண்டி வரும். என்ன மாதிரி நீ இப்படி சொல்லிவிட்டீங்க? எனக்கு வேற பயமா இருக்கே. ஏத்த காலையிலே இப்படி அபசகுணமா பேசாதீங்க. நான் நல்லா தானே கார் ஓட்டுவேன். யாரு நீனு? லட்சுமி, இவ டிரைவிங் எல்லாம் நம்பிட்டு போயிடாதம்மா. இந்த உலகத்துல கேவலமான டிரைவிங் யாருன்னா நம்ம சின்ன பொண்ணுக்கு தான் பட்டம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒஸ்ட் டிரைவிங். போன வாரம் கூட காரை ரிவர்ஸ் எடுக்கிறேன்ட்டு போகும்போது பிரேக்குக்கு போய் ஆக்சிலேட்டர் மிதிச்சு நேரா நம்ம வீட்டு ஆட்டு தொழுவத்துக்குள்ள காரை விட்டு விடிவ. பாவம் அந்த ஆடுக இன்னும் பயத்துல கத்திக்கிட்டு கிடக்குங்க. அத்தை, அது ஆட்டுக்குட்டிக்கலாம் டிரைவிங் கத்து கொடுக்கலான்னு ஒரு ஆர்வத்துல பண்ணது. அதுக்கு போய் இப்படி பத்த வைக்கிறியா? சரி வாய மூடி. இங்க பாரு லட்சுமி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. உன் மகனை நீ பாதுகாப்பா கூட்டியாரன்னா ஒழுங்கா ஒரு வாடகை காரை எடுத்துட்டு போ. டிரைவர் காசு வாங்கினாலும் உசுரோட கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாந்துருவான். இவட்ட காரை கொடுத்த ஏர்போர்ட் போறதுக்குள்ளேயே காரோட 4 டயர் 4 திசையில பறக்கும். பாத்துக்க. 4 முடி உனக்கும் தான். உன் நல்லதுக்கு தான் சொல்லுதேன் கேட்டுக்க. இவர் கூட நீ மட்டும் கார்ல போன உனக்கு இருக்கிற 4 முடியும் காத்துல கொட்டி போயிரும். பாத்துக்க கொட்டி. அச்சிச்சோ, என்னம்மா இப்படி சொல்லுதிய? நான் சொல்றத சொல்லிவிட்டேம்மா. இனி போறது போகாததும் உங்க பிரச்சனை. நான் வாரேன். லட்சுமி அக்கா, அது நான் என்ன சொல்றேன்னா, எம்மாடியம்மா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். காசு ஓனாலும் போது நானே வாடகை கார்லயே போய்க்கிறேன். நான் வாரேன். வசந்தி அக்கா, நீங்களாவது நான் சொல்றதை நம்புங்க. நான் நல்லாத்தான் கார் ஓட்டுவேன்.
என்ன சின்ன பொண்ணு சொல்லுத? உன் மாமியானும் அப்படி சொல்லிட்டு போறாங்க. நீ நல்லா தான் கார் ஓட்டுவேங்க. யார் சொல்றது நேசம்? அச்சோ 4 முடி, நான் நல்லா தான் கார் ஓட்டுவேன். போன வாரம் என் மாமியார் ரொம்ப சலம்பல் பண்ணிக்கிட்டு கிடந்துச்சு. அதுதான் அதை ஒரு காட்டுவேன்னு அதை கார்ல ஏற்றி விட்டுட்டு அப்படி பண்ணிவிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் டிரைவிங் லைசன்ஸ்லாம் கூட வச்சிருக்கேன். ஓ அப்படியா சின்ன பொண்ணு? நானே பயந்துட்டேன். ஆமா உமா, பிலீவ் மீ, நான் நல்லா தான் கார் ஓட்டுவேன். நாளைக்கு நம்ம 3 பேர் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போறோம். லட்சுமி அக்காவை தூக்குறோம், ஏர்போர்ட் போறோம், அவங்க மகனை தூக்குறோம், அப்புறம் சாக்லேட் சென்ட் எல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறோம். சரியா? ஓகே சின்ன பொண்ணு.